ஹீரோயின் தொடர்ந்து அழகு போட்டியில தோத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோவை ரோட்ல பாக்குறாங்க. அவர் சாரி வியாபாரம் பண்ணுவாரு. இவங்களுக்காக ஒரு புடவை கொடுக்குறாரு. இந்த புடவைல அந்த ஊருடைய ஃபேமஸான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால இதை கட்டுங்க, நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இவங்களும் வின் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஜெயிச்சிட்டதால ஹீரோவை பார்த்து பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. ரோட்ல தானே பார்த்தாங்க. அதனால இப்ப அவரை வரையணும்னு முடிவு பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இப்ப இவங்க அடையாளம் எல்லாம் சொல்ல அவரும் வரைஞ்சிருப்பாரு. ஹீரோயின் போட்டியில ஜெயிச்சதால அப்போ ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. ஆனா அதிலுமே ஹீரோயினுக்கு ஹீரோட ஞாபகமாவே இருக்கு. இப்ப இந்த போட்டோவை வச்சு அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சொந்தமா சாரி தயாரிச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காராம். அவர் ஒரு ஏழை, தினமும் 2 இட்லி மட்டும் தான் சாப்பிடுவாராம். மிச்சம் எல்லாத்தையுமே மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பாராம். இப்ப ரோட்ல ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். அதை ஒருத்த தப்பியா வீடியோ எடுத்துட்டு இருப்பா. அதை ஹீரோ பார்த்து பயங்கரமா கோவப்பட்டு அடிச்சிடுறாரு. இப்ப போலீஸ் ஹீரோ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் தான் அவங்க கமிஷனர் கிட்ட சொல்லி அவரை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம் அப்பாக்கு தெரிய வந்து எதுக்காக ஒரு பிச்சைக்காரனுக்காக நீ சப்போர்ட் பண்ணி போலீஸ் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லி திட்டிடுறாரு. ஆனா இப்ப இவங்க வீட்டை கண்டுபிடிச்சு ஹீரோக்காக ஆசையா 2 இட்லி வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் அதை தானே சாப்பிடுவாரு. ஹீரோயினும் அவங்க லவ் ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவோட அக்கா சின்ன வயசுல சாரி தயாரிச்சிருப்பாங்க. அப்படிதான் ஹீரோக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா சின்ன வயசுல இறந்து போயிருப்பாங்க. ஹீரோட ஒரே ஆசை அவரே சொந்தமா பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு. ஆனா இப்ப பொண்ணு லவ் பண்ற விஷயம் தெரிஞ்ச அப்பாவோ இட்லியில பாய்சனை வச்சுட்டு இதை சாப்பிட்டு செத்து போயிடு, ஒரு பிச்சைக்காரனால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஹீரோயினும் உங்க சொத்துல இருந்து எனக்கு ஒரு பைசா கூட தேவையில்லை, எனக்கு அவன் தான் வேணும், உங்களுக்கு வேணும்னா இந்த இட்லியை நீங்களே சாப்பிட்டுக்கோங்கன்னு போயிடுறாங்க. இப்ப இவங்களும் நான் ஏழையா இருக்கேன், இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஹீரோ அடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்பியிருப்பாரு. இப்ப அவங்களை அடிச்சு போட்டிருப்பாரு. இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஹீரோயினை கூட்டு வந்து ஹீரோயினோட அப்பா முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.